நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்மளால் அதை சரி பண்ணவே முடியாதுன்னு ஒரு நிலைமை வருது அப்படின்னா, நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். என் பலத்தில் அதை சரி பண்ண முடியலை, அந்த டாக்டர்கிட்ட போயிட்டேன், இந்த மனுஷன்ட்ட பணத்தை வாங்கி ரொட்டேஷன் பண்ணி பார்த்தேன், என் பலத்தில் இதை சரி பண்ணலான்னு பார்த்தேன், ஆனால் ரொம்ப வருஷமாக என்னால் என்ன செய்யலை, முடியலை. இப்போ தம்பி ரமேஷ் பாட்டு பாடும்போது ஒரு சாட்சி சொன்னார். என்ன சொன்னார்? எல்லா மெடிக்கலுக்கும் போய் பார்த்துட்டோம், எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போய் பார்த்துட்டு இனிமேல் நம்மளால் முடியாது, இனி கர்த்தரை நம்புவோம். நாங்கள் உட்காந்துருந்தோம், கர்த்தர் அற்புதம் செஞ்சார். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சில நேரங்களில் நம்முடைய பலத்தையும் தாண்டி பிரச்சனைகள் போகுது அப்படின்னா அது கர்த்தரால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். இப்போ ஆண்டவர் நம்மளெல்லாம் எப்படி நிறுத்த போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் எல்லாரையும் அற்புதமாக அதிசயமாக நிறுத்த போகிறார். உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கிறது ரெண்டாவது, ஆனால் நீங்களே அற்புதமாக மாற போகிறீங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? நம்ம வாழ்க்கையில் அற்புதம் நடக்குதுன்னா, ஒரு பைக்கு வாங்கியிருக்கிறேன் அற்புதம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நாமளே அற்புதமாக மாறிட்டோம்னா பைக்கு மட்டும் இல்லை, தொட்டதெல்லாம் அற்புதமாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருள்லாம் ஆசீர்வதிக்கப்படும், நம்ம செய்கிற காரியெல்லாம் வாய்க்கப்படும். ஏன்னா நாமளே அற்புதமாக மாறிட்டோம்ல. இப்போது தம்பி அகஸ்டினை குறித்து 4 பேர் பேசுகிறாங்க அப்படின்னா எப்படி பேசுவாங்க? எப்பா அகஸ்டின் அவங்க அப்பாவுடைய முயற்சியில் என்ன பண்ணிட்டான், முதலாளி ஆகிட்டான் அப்படி சொல்கிறத விட, அகஸ்டினை பார்க்கும்போது இல்லைப்பா, அகஸ்டினை இந்த உலகத்தில் யாராலும் உயர்த்திருக்க முடியாது, ஏன்னா அவங்க அப்பா ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே போயிட்டாரியா, ஆனால் இந்த பையன் ரெட்டிப்பான நன்மையை பெற்றிருக்கான்னா கடவுள் ஆண்டவர் இந்த மகனை ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஊர் உலகெல்லாம் பேசணும். அந்த நிலைமைக்கு நம்மளை கொண்டு வருவார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்க போகுதுன்னா நம்முடைய நிலைமைகள்லாம் ரொம்ப மோசமாக ஆகும், நம்மளால் எதையுமே செய்ய முடியாத நிலைமைக்கு போவோம். இந்த முதல் அற்புதத்தில் நம்ம கற்றுக்கொள்ளுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற நிந்தை, இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற அவமானம், இந்த வீட்டில் இருக்கிற யாருக்கும் இந்த நிலைமை தெரியாது, ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கு மட்டும் தெரியும், திராட்சை ரசம் காலியாக போயிருச்சு. இப்போ இவங்கெல்லாம் குழப்பத்தில் நிற்கிறாங்க, அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா கல்யாண வீட்டுக்கு வந்திருக்கிறவங்க சொல்கிறாங்க, அண்ணே 2 டம்ளர் திராட்சை ரசம், அண்ணா இங்கிட்ட ஒரு 3 டம்ளர் திராட்சை ரசம். இல்லைன்னு சொன்னால் அந்த வீட்டுக்கு அவமானம் வந்துடும். இப்போ இந்த அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதமாக நடக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அவமானங்கள் மாறுகிற அற்புதமாய் நடக்க போகிறது. அல்லேலூயா. இன்றைக்கு இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் அவமானம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறாரு. இந்த அற்புதத்தின் மூலமாக என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் அவமானங்கள் மாறப்போகிறது.